எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் மார்கழி 7ஆம் நாளில் இருக்கிறோம். நம்ம பகவத்கீதையில் இன்னைக்கு ஸ்லோகம் 6 பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி பார்த்தோம் 4-5 ஸ்லோகங்களில் துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரிடம் பாண்டவ சைன்யம் குருக்ஷேத்திர போரில் 2 அணிகளும் நிற்கிறா இல்லையா, துரியோதனன் அணியும் நிற்கிறா, கௌரவ அணியும் நிற்கிறா, பஞ்சபாண்டவர்கள் அணியும் நிற்கிறா. ஸோ பஞ்சபாண்டவர்கள் அணியை பார்த்து பயந்து தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரிடம் பேச தொடங்குகின்றான். ஃபர்ஸ்ட் பஞ்சபாண்டவர்கள் அணியில் யார் யார் என்னென்ன பதவி வகிச்சிருக்காங்கிறத பற்றி சொல்ல தொடங்குகின்றான். அதன் தொடர்ச்சியாக 6வது ஸ்லோகத்திலும் பஞ்சபாண்டவர்கள் அணியை பற்றி தான் சொல்கிறான். யார் யார் என்னென்ன இதில் நிற்கிறா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறான். ஸோ 4, 5, 6 இந்த 3 ஸ்லோகமுமே இந்த பஞ்சபாண்டவர்கள் அணியை பற்றி துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரிடம் பஞ்சபாண்டவர் சைன்யத்தை பற்றி பேசுறதா தான் வரும். முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். யுதா மன்யுஷ விக்ராந்தஹ உத்தமௌஜாஷ வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஷ சர்வ ஏவ மகாரதஹ. திரும்பி ஒரு வாட்டி ஸ்லோகத்தை சொல்றேன். யுதா மன்யுஷ்ய விக்ராந்தஹ உத்தமௌஜாஷ வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஷ சர்வ ஏவ மகாரதஹ. துரியோதனன் பதட்டமும் பயமும், துரியோதனனுடைய பதட்டமும் பயமும் தொடர்கிறது. அதாவது தொடர்கிறதுனா 4-5 ஸ்லோகத்தில் எப்படி இருந்ததோ அதே தான் 6வது ஸ்லோகத்திலையும் வருது. பாண்டவ சைன்யத்தை பார்த்து பயந்து பதட்டம் அடைந்து தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரிடம் தன்னுடைய உரையாடலை தொடர்கின்றான். 4-5 சொன்ன மாதிரி இந்த 6வதுலையும் தொடர்கின்றான். அந்த 6வதுல என்ன சொல்றான்னா, யுதாமன்யு, உத்தமௌஜா, அபிமன்யு, திரௌபதியின் 5 மகன்கள், இவ்வளவு அத்தனை பெரும் தேராளிகளும் இருக்கிறார்கள். ஒருத்தர், அதாவது இத்தனை பேரும் அந்த சைடு பாண்டவ சைன்யத்தில் இருக்கான பதட்டமும் பயத்தோடையும் தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரிடம் துரியோதனன் உரைப்பதாக தான் இந்த ஸ்லோகம் வருது. ஒருத்தருக்கும் வெறுமன அப்படியே சொல்லிடல, ஒருத்தருக்கும் ஒரு அடைமொழி கொடுத்து கூறுகின்றான் துரியோதனன். அது அவனுடைய கலக்கத்தை காட்டுறது. யார் யார் இருக்கிறதா சொல்றான்னு பார்க்கலாம். யுதாமன்யு, அதாவது பாண்டவ சேனையில ஒரு ராஜகுமாரன், பராக்கிரமசாலியான பராக்கிரமம் மிக்கவனான ஒரு ராஜகுமாரன் யுதாமன்யு இருக்கின்றான். உத்தமராஜன், உத்தமனஜா, அதாவது வீரியம் மிக்கவன், அப்படி ஒரு ராஜகுமாரனான வீரியமிக்க ராஜகுமாரனான உத்தமராஜா, உத்தம மௌஜா அவன் இருக்கின்றான். இருவரும் பாஞ்சால தேசத்து மன்னர்கள். அதாவது யுதாமன்யுவும் உத்தம மௌஜா 2 பேருமே பாண்டவ தேசத்து மன்னர்கள். இவா 2 பேருமே, அதாவது பராக்கிரமசாலியான பராக்கிரமிக்கவனான யுதாமன்யுவும் வீரியம் மிக்க ராஜகுமாரனான உத்தம மௌஜாவும் இருவரும் பாஞ்சால தேசத்து மன்னர்கள். இவர்கள் இருவரும் பஞ்சபாண்டவர்கள் அணியில இருக்கா, சைன்யத்துல இருக்கா அப்படிங்கிறத சொல்றோம். அப்புறம் சுபத்ரையின் மகனான, அதாவது சௌபத்ரன் அப்படின்னா சுபத்ரையின் மகன் அர்த்தம். அர்ஜுனனுக்கும் கண்ணனின் சகோதரியான சுபத்ரைக்கும் பிறந்த அபிமன்யு அந்த சைடு பஞ்சபாண்டவர்கள் சைட்ல இருக்கிறதா குறிப்பிடுறோம். அதுக்கப்புறம் திரௌபதியுடைய 5 மகன்கள். அந்த 5 மகன்கள் யாரு? பிரதிவந்தியன். அந்த பிரதிவந்தியன்கிற திரௌபதிக்கும், பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இல்லையா, திரௌபதிக்கும் தர்மபுத்திரனுக்கும் பிறந்தவன் தான் வந்தியன். அவனும் திரௌபதிக்கும் பீமனுக்கும் பிறந்த சுதா சோமனும், திரௌபதிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த ஸ்ருத்தகர்மாவும், திரௌபதிக்கும் நகுலனுக்கும் பிறந்த சதானிகனும், திரௌபதிக்கும் சகாதேவனுக்கும் பிறந்த ஸ்ருத்தசேனா. இந்த 5 பேரும், அதாவது பிரதிவந்தியன், சுதா சோமன், ஸ்ருத்தகர்மா, சதானிகா அண்ட் ஸ்ருத்தசேனா, இந்த 5 பேரும் இந்த திரௌபதியினுடைய 5 மகன்கள். அதாவது திரௌபதிக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் பிறந்த இந்த 5 மகன்களும் இந்த பஞ்சபாண்டவர்கள் அணியில சைன்யத்துல நிக்கிறா அப்படிங்கிறத சொல்றான். அதோட நிக்கல, சர்வே அப்படிங்கிறான். சர்வேனா அத்தனை பேருமே
ஒருத்தர் மட்டும் இல்ல, இதுல இருக்கிற அத்தனை பஞ்சபாண்டவர் சைன்யத்துல இருக்கிற அத்தனை பேருமே மகாரதர்கள். மகாரதர்கள்னா பெரும் தேராளிகள். நான் முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னேன் 4-5ல போரிடுறவால அதிரதர்கள்னு இருக்கா, அர்த்தரதர்கள்னு இருக்கா, மகாரதர்கள் இருக்கா. அதிரதர்கள்னா ஒரு வில்லாளி, ஒருத்தர் ஒரு வில்லாளிய டேக்கிள் பண்றதுதான் அதிரதர்கள். அர்த்தரதர்கள்னா ஒருத்தர் பல பேரை டேக்கிள் பண்ணக்கூடிய போர்ல அப்படின்னா அது அர்த்தரதர்கள். மகாரதர்கள்னா ஒரே ஒருத்தர் 11,000 வில்லாளிகளை டேக்கிள் பண்ணக்கூடியவானா அவாதான் மகாரதர்கள். இப்ப நான் சொன்ன அத்தனை பேருமே 4-5ல குறிப்பிட்ட அத்தனை பேருமே மகாரதர்கள் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அந்த பாண்டவ சைன்யத்தை பார்த்து கலக்கம் அடைஞ்சு துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியரிடம் உரைப்பதாக தான் இந்த ஸ்லோகம் இருக்கு. அதாவது இந்த ஸ்லோகத்தை சொல்லி அது ஒவ்வொரு வேர்டையும் நம்ம பார்க்கலாம். யுதா மன்யுஷ விக்ராந்தஹ உத்தமௌஜாஷ வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஷ சர்வ ஏவ மகாரதஹ. அதாவது விக்ராந்தகனா வலிமை மிக்கன்னு அர்த்தம். யுதாமன்யு அதாவது யுதாமன்யு இருக்கின்றான். வீரியவான் உத்தமௌஜா அதாவது வீரம் மிகுந்த உத்தமௌஜா. சௌபத்ர அதாவது சுபத்ரையின் மகன். திரௌபதேயாய திரௌபதியின் 5 மகன்கள். சர்வ ஏவ மகாரதக சர்வம்னா சொன்ன ஒருத்தர் மட்டும் இல்ல, இவா ஒவ்வொருவருமே ஏவ மகாரதக எல்லோருமே மகாரதர்கள் அப்படின்னு துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரிடம் பயந்து கலக்கமடைந்து பாண்டவ சைன்யத்தை பார்த்து குறிப்பிடுகின்றான். வலிமை மிக்க யுதாமன்யு, உத்தமௌஜா என்ற வீரன், சுபத்ரையின் மகன், திரௌபதியின் 5 மகன்கள் எல்லோரும் மகாரதர்கள். அவர்கள் அத்தனை பேரும் பாண்டவ சைன்யத்தில் இருக்கிறார்கள் என்று கலக்கமடைந்து பதட்டமடைந்து பயப்பட்டு தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியரிடம் துரியோதனன் உரைப்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது. அதாவது இதுல பார்த்தேன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், இதுல ஒரு கருத்து என்ன எடுத்துக்கணும்னா, ஒருத்தர் சைடு நம்ம எப்படி அதாவது போருக்கு நம்ம பின்னாடி எத்தனை பலம் மிக்கவர்கள் இருக்காருங்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா துரியோதனன் சைடு பார்த்தேன்னா பீஷ்மர் இருக்கு. இவ அத்தனை பேரை சேர்த்தாலுமே அவளை அவளை விட ரொம்ப திறமை வாய்ந்த பீஷ்மர் இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது துரோணாச்சாரியார் இருக்க, இத்தனை பேர் இருந்தும் அந்த துரியோதனன் கலக்கம் அடையறான்னா என்ன காரணம்? அவன் செய்த குற்ற உணர்வு தான் அதற்கு காரணம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உட்கருத்து என்னன்னா, நம்ம போரிடும் போது நம்ம பின்னாடி எத்தனை வலிமை மிக்க படை இருக்குங்கிறத விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எதற்காக போரிடுறோம், எந்த காரியத்துக்காக எதை செய்யறோம் அப்படிங்கிறது தான். அறத்தை நோக்கி பாடுபடுறோமா, உண்மையை நோக்கி பாடுபடுறோமா, தர்மத்திற்காக போரிடுறோமா? அப்படி இருந்தால் நம்மளுக்கு எத்தனை சிறிய நம்ம கிட்ட இருக்கிற படை வலிமை சிறியதாக இருந்தாலும் நம்மளுக்கு தெய்வம் துணை நிற்கும். கண்டிப்பா அது ஜெயிச்சிரும். உயர்ந்த எண்ணம், உயர்ந்த கொள்கை, தர்மத்தை நோக்கி நம்ம பாடுபடுறோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கும். ராமர் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள். ராமருக்கு எத்தனை பெரிய படை இருந்தது அவரை நோக்கி. அவர் போரிட்டும் போது அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு குரங்குகளும் அணில்கள் தான் இருந்தது. ஆனா ராவணன் ஏன்னா ராமர் அறவழியில பண்ணார். ஆனா ராவணன் கெட்டதுக்காக அதர்மத்திற்கு நின்னும் போது அவனுடைய சகோதரன் விபீடனே அவனுக்கு துணை இல்லை. சோ இதுதான் அதோடைய எக்ஸாம்பிள். நம்ம என்னைக்குமே அறத்தையும் தர்மத்தையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு ஜெயம், நம்மளுக்கு தெய்வத்தினுடைய பலம் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ஸ்லோகத்தினுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றும் பல அரசர் மாரதராய் நிற்கின்றார், முற்றும் அபிமனுடன் முத்துற்று பற்றி அமர் முயற்றி சேர்வர், அது நிற்க கேளாய் நமர் முயற்றி தன்னை நயந்து. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தமிழாக்கம். இன்னொரு வாட்டி இந்த ஸ்லோகம் சொல்றேன்னா, யுதா மன்யுஷ விக்ராந்தஹ உத்தமௌஜாஷ வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஷ சர்வ ஏவ மகாரதஹ. இன்னொரு வாட்டி சொல்றேன். யுதா மன்யுஷ விக்ராந்தஹ உத்தமௌஜாஷ வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஷ சர்வ ஏவ மகாரதஹ. நாளை அடுத்த ஸ்லோகத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.